3 நெகட்டிவ் என்னன்னா, இந்த நேரத்தில யாருகிட்டயும் உங்க குடும்ப நிகழ்வுகள யார்கிட்டயும் உங்களுடைய குடும்ப நிகழ்வுகளை பற்றி பேசக்கூடாது. 3வது மனிதர்கள் குடும்பத்துக்குள்ளார வரக்கூடாது. வந்தாங்கன்னா, உங்களோட குடும்பத்தில நெறைய சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படுத்தி குடுக்கும். ஜாமீன் போடக்கூடாது 2வது விஷயம். அடுத்தது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில யார்கிட்டயும் வாக்குறுதி குடுக்குறத மட்டும் இல்ல, உறவினர்கள், நண்பர்கள் இந்த இடத்துல வரவு செலவு வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த 3 விஷயத்தில மைனஸா எடுத்துக்கலாம். ஓகே, ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. மீனம்க்கான பரிகாரம். பரிகாரம் பொறுத்தளவு இவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லக்கியாக இருக்கக்கூடிய கோல்டன் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. 2 மீன்கள் வந்து இப்படி இருக்கும். ஆமா, அந்த கோல்டன் ராசிக்கு இருக்கு. ராசிக்கு இருக்கு இல்லையா? அந்த மீன் அந்த ஃபோட்டோவை வந்து இவங்க எப்பயுமே வந்து அடிக்கடி பார்க்குறதோ, இல்ல அந்த மாதிரி மீனுக்கு பொறி போடுறது. ஏன்னா தெப்பக்குளத்துல மீனுக்கு பொறி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தனை ஜென்மத்தில பாவம் பண்ணியிருந்தாலும், அதாவது இந்த தெப்பக்குளத்துல மீன் போடுறதும் மீனுக்கு வந்து பொறி போடுறதும் சரி, அதேபோல வாயில்லாத பிராணிகளுக்கு உணவளிக்கிறது. அது உங்க வீட்டில் இருக்கிறவா இருந்தாலும் சரி, ஒரு பறவைகள் ஏன்னா இந்த வெயில் காலமாக இருக்கு இல்லையா? அப்போ இந்த வெயில் காலமாக இருக்கும்போது நீங்கள் அந்த பறவைகளுக்காக வெளியில் தானியங்கள், அந்த தண்ணீர் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இயல்பாக இப்போ நம்ம சிம்மராசி கூட சொன்னோம் இல்லையா? எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை போக்கக்கூடிய ஒரு சரியான பரிகாரமாக இது நிச்சயமாக இருக்கும். மீனராசி நேயர்களே, ஓகே, உங்களுக்கான உங்க வாழ்க்கையிலிருந்து தனிப்பட்ட கேள்விகள், குறிப்பிட்ட கேள்விகள் ஏதாவது இருக்கா? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதி மேக்ஸிமம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி ரிசல்ட் மட்டும் வரணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு லாஸ்ட் வீக் தான் லாஸ்ட் செஷனோட மார்க் கூட வந்துச்சு. இந்த இயர் வேலை கிடைச்சிரும். 18 மார்க் கம்மியாச்சா? இல்லை சார், நான் 4 செஷன் முடிச்சிருக்கேன். ஒன்னொன்னுலையும் தனித்தனி மார்க்கு இருக்கு சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எழுதுறது வந்து அவ்வளோ வீக்கான டைம். ஆனால் மே மாதத்துக்கு மேலே எழுதுகிற பரீட்சையில் கட்டாயம் வெற்றி பெறுவீங்க. ஏன்னா ஜஸ்ட்டு சின்ன மிஸ்டேக்கில் போகிறதுக்கு இல்லை வாய்ப்பு சார், இருக்கு. இப்போ நான் எழுதிட்டேன். அந்த ரிசல்ட் ஒருவேளை மேலே வந்தால் எனக்கு வேலை கிடைச்சிருமா? அப்படி இல்லை, மேலே எழுதுகிற பரீட்சை தான் வேலை கிடைக்கும். மே மாதத்துக்கு மேலே. ஏன்னா இதுவே 2 வருஷம் ஆச்சு சார். ஆமாம், இதுமே நான் எழுத போகிறேன். நீங்கள் ஒரே விஷயம், நீங்கள் பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வந்தீங்கல்ல, ஆஹா எனக்கு தெரிஞ்சதை நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா? அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜென்மச்சனியில் அதான் நடக்கும். 2026 தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்வில் நம்மோட ஒரு சிறப்பு விருந்தினர் இணைய இருக்கிறாரு. யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இப்போ என்னன்னா, எல்லா ராசிகளுக்கும் மார்க் போட்டிருக்காங்க. அது இங்கே வந்து மெஜாரிட்டி வந்துருக்கும்ல, மெஜாரிட்டியை வச்சு மார்க் போட்டிருக்கு. கும்பமும் சிம்மம் தான் லீஸ்ட் மார்க்காக இருக்குது. ஃபஸ்ட்டு கும்பம் போயிடலாம். கும்பத்திற்கு ஒரே ஒரு மார்க் தான் கிடச்சிருக்கு. கும்பத்திற்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய கணிப்பு என்ன? ஆக்சுவலாக கும்பத்துக்கு வந்து அவங்க குரு 6ல் வரனால சொல்லலாம். பட்டு கும்பத்துக்கு வந்து இந்த டைமில் தொழிலே இல்லாதவங்களுக்கெல்லாம் தொழில் கிடைக்கும். அதுதான் இந்த வருஷம் வரப்போகிறது. ஹெல்த் மட்டும்தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். பட்டு தொழில் கிடைக்கிறச்சுன்னா எல்லாமே கிடைச்சிரும் அவங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து கும்பத்துக்கு வந்து இந்த வாட்டி குரு வந்து 6ல் மறைஞ்சாலும் குரு பார்வைக்கு தான் பலம்ன்றது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஜென்மத்தில் ராகு இருக்கிறது வேணும்னா டிப்ரெஷன் கொடுக்கலாம். டிப்ரெஷன் இன்றைக்கி வந்து 100க்கு 98 பேருக்கு இருக்குது. ஆனால் வேலை வாய்ப்புகளில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கும்பம் தான். கும்பத்துக்கு வந்து இந்த காலத்தில் இந்த கடன் அமைப்பு, விரோதிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபோனில் பேசுகிறச்ச கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2ஆம் இடத்தை வேறு குரு பார்க்க போகிறார். ஸோ நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்கும். ஸோ ஒவ்வொருத்தர் டிஃப்ரென்ஸ் அவங்கவுங்க வியூ. என்னை பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு வந்து தொழில் கிடைக்கிறதுனால அவங்க வாழ்க்கை இந்த வருஷம் எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தொழில் தான் பெரிய பிரச்சனை ஆக போகுது இந்த வருஷம். சரி, ஓகே. அடுத்ததாக சிம்மம். சிம்மமுக்கு 2 மார்க் தான் கிடச்சிருக்கு. இப்போ சிம்மம் வந்து இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா சிம்மம் புலம்பாத சிம்மமே இல்லை இன்றைக்கி. ஏன்னா சிம்மத்தை வந்து எல்லாரும் ரவுண்டு கட்டி அடிக்கிறது தான் இப்போ வேலையாக போச்சு. அதான் ஃபேஷன். ஆமாம், ஏன்னா சூரியனுடைய அதிபதி அவங்க தான். சிம்மம் இருக்கிறதுலே வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற எந்த சிம்மமே எவ்வளோ நெகட்டிவ் வந்தாலும் அது பாசிட்டிவ் ஆக்குறதுல கில்லேடிங். அவங்க சிம்மத்தெல்லாம் அடக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்தது வந்து சிம்மத்துக்கு வந்து இந்த ஹெல்த்தில் வந்து வேணும்னா இந்த அஷ்டம சனியில் கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் 6க்குரியவன் 7க்குரியவன் 8ஆம் இடத்தில் இருப்பது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லக்கு அவங்களுக்கு. அந்த லக்கில் என்னென்னா உணர்ச்சி வசப்பட்டு துணை அல்லது துணைவியார் காதல் இந்த அமைப்பில் கொஞ்சம் ஓவர் டாமினேட்டாக இருப்பாங்க. அது வந்து இப்போ அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டம சனியில் நிறைய சந்தோஷமாக இருக்கிற ராசியில் நான் பார்த்ததில் சிம்மம் தான் இருக்குது. அது இல்லாமல் சிம்ம ராசி எந்த ராசியாவது பாருங்கள், சிம்மத்தினால தான் மற்றவங்களுக்கு டிப்ரெஷன் வருமே தவிர சிம்மத்துக்கு வரவே வராது. நீங்கள் வேணுமானா எங்கே வேணுமா தேடி பாருங்கள், சிம்மம் அசால்ட்டாக டீல் பண்ணோம். ஓகே. மேஷ ராசி. மேஷம் யாராக வந்திருக்கீங்களா?
உங்கள் வாழ்க்கையிலேருந்து தனிப்பட்ட கேள்வி ஏதாவது ஒன்று இருக்கும்ல, எனக்கு இது நடக்குமா நடக்காதா, நான் இதை எதிர்பார்க்கிறேன் நடக்குமா, அப்படி என்ன கேள்வி? இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ்லாம் பண்ணியிருந்தேன். மேரேஜுக்கு முன்னாடி ரீசெண்டாக இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு. மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 2-3 பிஸ்னஸ் பண்ணது ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ மேரேஜுக்கு அப்புறம் எதாவது பிஸ்னஸ் பண்ணால் செட் ஆகுமா? தென் வந்து இப்போ வீடு வாங்குறதுலாம் பிளான் இருக்குது, அதில் எதாவது கை கூடுமா? ஓகே, பிஸ்னஸ் லாஸ் இருந்தது, லாஸ்லேருந்து வெளியே வருவேனா? சார் அவங்களாலலாம் வந்து வேலையில் ரொம்ப நாள் இருக்க முடியாது சார். ஸோ தொழிலுக்கு என்னைக்கா இருந்தாலும் வந்துடுவாங்க. இப்போ அடுத்து 7.5 சனி உள்ளே வராங்க. ஆல்ரெடி 2.5 வருஷம் இப்போ போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் அவங்கள தொழிலில் ஊந்து சக்தியாக உள்ளே இழுத்துரும். ஆனால் இப்போ இமீடியட்டாக வேண்டாம். சனி பகவான் அடுத்து மாறட்டும், அதாவது 7.5 சனி முடியட்டும். அதுக்கு பிறகு தொழிலில் வந்தால் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்போ வந்தீங்கன்னா திரும்ப செட்பேக் ஆகும், திரும்ப ப்ராப்ளம் வரும், திரும்ப ஷட் டவுன் பண்ணுவீங்க, பயம் வந்துடும். ஸோ இன்னும் ஒரு 2.5 வருஷம் சஸ்டைன் பண்ணுங்கள் வேலையில், அப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம். ஓகே. மேஷம் காஷியஸாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது சார். என்னென்னா, பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குது அப்படின்னா அதை போய் பராமரிக்கணும். பராமரிக்கல அப்படின்னா, இப்போ பராமரிப்பு இல்லாத சொத்தை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதுக்குனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ட்ரூப்பே அலையுது. அந்த மாதிரி ஒரு ட்ரூப்பில் மாட்டிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி லவ் இருக்குது அப்படின்னா, அந்த லவ்வில் ஒரு பிரேக்கப் ஆகிறதுக்கு, ஒரு கேப் வர்றதுக்கு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்து ஜாஸ்தி உண்டு சார். ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவாவோ அம்மாவாவோ இல்லாமல் நல்ல நட்பாக பழகணும். நட்பாக பழகினாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க நம்மளை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. குழந்தைங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணணும். ஆமாம், குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது வியாபாரம் பண்ணி வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான ஒரு பிராப்தமும் உண்டு. ஓகே, அடுத்த ராசி போலாம். கடகம் போவோம். கடக ராசி நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? இந்த வருஷம் அவங்களுக்கு நடக்க போகிற மிகப்பெரிய வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலையில் இருக்கவங்க வேலை போயிடும். அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கவங்க வீடு வந்து சொந்த வீடு கட்டி போகிறதுக்கு யோகம் உண்டு. சொந்த வீட்டில் இருக்கவங்க ஏதேனும் ஒரு காரணத்துக்காக இடமாற்றம் செய்ய வேண்டிய அவசியமும் இருக்குது. ஓகே, யார் கடகராசி? உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கேள்வி இருக்காமா? மேரேஜ் ஆகி 20 இயர்ஸ் ஆகுது. ஸோ எனக்கும் அவங்களுக்குமே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், கடகராசி பூச நட்சத்திரம். ஸோ எல்லாமே 20 இயர்ஸுமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இருக்குது, ஆனால் இல்லை, அந்த மாதிரி தான் லைஃப். எந்த ஒரு பொருளுமே சரி, வீடும் கொடுப்பாரு, நகையும் கொடுப்பாரு, பட் ஆனால் எதுவுமே இருக்காது, நிலைக்காது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். பொருள் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் விரயம் ஆயிடுதா? ஆமாம், அந்த மாதிரி ஆகுது. 2 பேருக்கும் ராசி ஒத்து போகாத நிறைய பேர் சொன்னாங்க. பட் 20 வருஷமா நல்லா தான் போயிட்டு. செல்வம்லாம் வருது, ஆனால் வந்த மாதிரி இருக்கு, போயிடுது. ஆமாம், அந்த மாதிரி இருக்கு. பட் அதாவது கடந்த 5 வருஷமாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு விஷயம். சனி இப்போ பயிற்சி ஆயிடுச்சு. சனி பயிற்சியாகி மீனத்தில் போனதுனால 7ஆம் அதிபதிங்கிற ஒரு விஷயம் வந்து பாக்கியத்துக்கு போனதுனால இன்னுமே கணவரால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமானமும் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையும் அமைகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. 2 பேருக்குமே, கடகராசியாக இருந்தாலுமே 2 பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போது அடுத்து வர்ற காலகட்டங்களில் அதுவும் போக அடுத்தாப்பில் வந்து குரு பயிற்சி ஆனா விட்டு 6ஆம் அதிபதியாக இருந்தாலுமே நம்மளுக்கு குரு வந்து அங்கே வந்து குரு பயிற்சி ஆனா விட்டு குருவால் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் அமையும் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்பலாம். ஆனால் ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த இடமாற்றத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்.